ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் மகி சேனல். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து அதிகமாக நெட் பேக் யூஸ் பண்ணுறீங்க. அந்த நெட் பேக் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அதிகமாக நெட் பேக் போட்டு அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து நெட் பேக் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது, ஒரு யூஸும் இல்லை. இப்போ வந்து அந்த நெட் பேக்கே நம்ம வந்து எப்படி வந்து சேவ் பண்ணலாம், அந்த டேட்டா வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு டேட்டா பேக் அப்படின்ற ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா பேக் அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பன் காமிக்குது. இப்போ வந்து நான் உள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ்டு. நம்ம இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறோமோ, சேட்ரோமோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, ஃபேஸ்புக்கை நம்ம பார்க்குறோம். எப்பயுமே நம்ம பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இதில் இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எம்பி வந்து இதில் வந்து சேவ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 101 எம்பி அது வந்து இருக்குது. இப்போ நான் வந்து வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போகிறேன். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு சம்திங் ஏதோ நம்ம பார்க்குறோன்னா நம்ம இதில் வந்து பார்க்க அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். சும்மா உள்ளே போய்ட்டு வந்தாலே அது சம்திங் ஏன்னா ஒன்று ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அது உள்ளே போகிறோம், அந்த டேட்டா பேக் உள்ளே போகிறோம். அது 101 எம்பி தான் இருக்குது. இது அடிக்கடி அப்டேட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அப்படின்னா நம்ம அப்டேட்டும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ் டுடே இப்போ யூஸ் பண்ணது மட்டும் ஒரு 10 எம்பி வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. இப்போ வந்து அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்பின் வின் அப்படி இருக்கும். அதில் போய்ட்டோம் நம்ம வந்து இதை டச் பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து 8 எம்பியோ இல்லை 5 எம்பியோ எப்படியோ இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி வந்து இது பார்த்தோன்னா இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்வெர்ட்டில் போய்ட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நம்ம இன்வெர்ட் பண்ணனா அவங்க வந்து 100 எம்பி வந்து கொடுக்குறாங்க. இந்த 100 எம்பி வந்து இதில் ஆட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதர் மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். அதில் வந்து டேட்டா சேவில் அது உள்ளே போய்ட்டு இதில் வந்து ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதில் காமிக்கும் ரீசார்ஜ் ஸ்டார்ட் ஃப்ரம் 150 எம்பி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்ம 150 எம்பி இருந்ததுனா தான் இது வந்து நீங்கள் வந்து டேட்டா பேக்கை வந்து இதில் காமிக்கும். உங்களுக்கு வந்து என்ன டேட்டா பேக் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 அன்றைக்கி வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. இன்னும் ஒரு 50 எம்பி வந்துன்னா நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேஸ்ட்டாக போகிற வந்து எம்பியை வந்து இதில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டும் கீழே போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.